அன்பான நேயர்களே, 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பிரபலமான கிறிஸ்தவ பாடல்கள் இன்றும் நம் நடுவில் பாடப்பட்டும் பேசப்பட்டும் வருகின்றன. அப்படிப்பட்ட பாடல் எழுதிய ஒரு பாடலாசிரியரை பற்றி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்று வரை அதிகமாக பிரபலமாக பாடிக்கொண்டிருக்கின்ற பாடலான சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், வலை வீசுவோம், கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இப்படி பிரபலமான பாடல்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி ராகமமைத்த அன்பு ஆசிரியர் ஐயா அற்புதராஜ் மர்காசியஸ் அவருடைய நினைவிடத்தின் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த நினைவிடமானது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி வஉசி கல்லூரிக்கு எதிரே இருக்கின்ற கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் இருக்கிறது. 27/3/1942 ஆண்டு மெஞ்ஞானபுரத்தில் பிறந்தவர் அன்பு அண்ணன் அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்கள். இவர்களுடைய தகப்பனார் ரெவரண்ட் ஜான் சாமுவேல் அவர்கள். இதனால் இந்த அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்கள் கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்திலும் இறை காரியங்களில் அதிகமாக ஆர்வத்தை கொடுக்கும் வகையிலும் கடவுள் பக்தியிலும் பெற்றோர்களுக்கு அதிகமாக பயந்து கீழ்ப்படிந்து நடக்கின்ற அளவுக்கு வளர்த்தார்கள். இந்த ஐயா அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்கள் தனது பள்ளி படிப்பை தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்திலும், கல்லூரி படிப்பை திருநெல்வேலி மாவட்டத்திலும் இவர்கள் பயின்றார்கள். அதன் பின்பு இவர்களுக்கு ஆசிரியர் வேலை கிடைத்தது. அது நிமித்தம் இவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் ஆசிரியராகவும், தூத்துக்குடி கால்டுவெல் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றி கைலாசபுரத்தில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார்கள். கடைசியாக திருநெல்வேலியில் சாப்டர் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணி செய்து தன்னுடைய தலைமை ஆசிரியர் பணியிலிருந்தும் மற்ற காரியங்களிலிருந்தும் அவர்கள் ஓய்வு பெற்றார்கள். இந்த அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்கள் ஆசிரியர் வேலை பார்த்து கொண்டே ஆண்டவருடைய நற்செய்தியை இசை வழியாகவும் பாடல் வழியாகவும் இவர்கள் ஊழியம் செய்தார்கள். அந்த நேரத்தில் தமிழக அரசானது இவர்களுக்கு நல் ஆசிரியர் என்ற விருதையும் வழங்கி இவர்களை கௌரவித்தார்கள். அன்பு அண்ணன் அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்கள் 1969ஆம் ஆண்டு இறையியல் வேலையை செய்தார்கள். ஆசிரியராக பணியாற்றி கொண்டும் அவர்கள் பாடல் வழியாக ஊழியம் செய்தார்கள். அதில் ஒரு சில பாடல்களை அவர்கள் வீடியோ பதிவும் செய்திருக்கிறார்கள். அநேக பாடல்களை திருநெல்வேலி டயோசிஸிலிருந்து வெளியீடு செய்த ஒளி நாடாக்களில் அண்ணன் அவர்கள் ஆடியோவில் பாடியிருக்கிறார்கள். தனக்கு கொடுத்த தாளந்துகளை கடைசி வரைக்கும் அதை இலவசமாகவே கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பு அண்ணன் அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பாடல் தாளந்தை IEM, IMS, OFC, FMBV ஆகிய ஸ்தாபனங்களுக்கு அநேக பாடல்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கு கொடுத்த தாளந்துகளை அவர்கள் உபயோகித்தார்கள். அது மட்டுமில்லாமல் கிறிஸ்தவ இசை கலைஞர்களை, குறிப்பாக ஆர்கனிஸ்ட், அநேக ஆர்கனிஸ்டை இவர்கள் உருவாக்கியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்மஸ் காலங்களில் மத்திய சிறையில் சென்று இவர்கள் அங்கிருக்கின்ற கைதிகள் மத்தியில் கர்த்தருடைய நற்செய்தியையும் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் சொல்லி கொடுத்து இவர்கள் இறைப்பணி செய்தார்கள். அருமையான நண்பர்களே, அன்பு அண்ணன் அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்கள் ரியல் சிட்டி குட் நியூஸ் சிங்கர்ஸ் என்ற ஒரு பாடல் குழுவை ஏற்படுத்தி
அருமையாக பயிற்சி எடுத்து அநேக இடங்களில் பாடல்கள் மூலமாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். கிறிஸ்துமஸ் காலங்களில் கிராமங்களிலும் சென்று கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார்கள். இப்படி தனக்கு கொடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் கிறிஸ்துவுக்காகவே தன்னை அர்ப்பணித்து ஓடினார்கள். அன்பு அண்ணன் அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்களிடம் நானும் அநேக இடங்களில் அவர்களுடன் இணைந்து பேங்கோ என்ற தாளக்கருவியை வாசிப்பதற்கு சென்றிருக்கின்றேன். மிகவும் தாழ்மையானவர்கள், அன்பானவர்கள், கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டுமென்று வைராக்கியத்துடன் ஊழியம் செய்தவர்கள். தனக்கு கொடுத்த அத்தனை தாளந்துகளையும் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு மாத்திரமே அவர்கள் அதை செய்தார்கள். கர்த்தருக்காக தேவ செய்தியை கொடுத்தும் அதில் எந்த விதமான ஊழியக்காரர்களை பற்றியோ மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்யாமல் கிறிஸ்துவை பற்றியே அவர்கள் பேசுவார்கள். தங்களுடைய குடும்பத்தினரோடு அன்பாக அருமையாக பழகினவர்கள், அன்போடு வாழ்ந்தவர்கள். எந்த விதமான குறையும் சொல்லாத அளவுக்கு தன்னார்வமாக சில ஸ்தாபனங்களில் சென்று தங்களுடைய தாளந்தை உபயோகித்தார்கள் அன்பு அண்ணன் மர்காசியஸ் அவர்கள். அன்பு அண்ணன் அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்கள் காலையும் மாலையும் சந்திக்கின்ற நேரத்தை சந்தியா என்று அழைப்பார்கள். அந்த சந்தியா வேளையில் அநேக வாலிபர்கள் மத்தியில் அவர்களை ஜபத்திலும் அவர்களை வழி நடத்தினார்கள். அதில் ஆலோசனைகளை வழங்கியும் அவர்களை உற்சாகப்படுத்தி அநேக வாலிபர்களை கிறிஸ்துவுக்காக வழி நடத்தினார்கள் அன்பு அண்ணன் அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்கள். இப்படி அதிகமாக கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த அன்பு அண்ணன் அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு சில மாதங்கள் மட்டுமே மிகவும் அவர்கள் சுகவீனம் அடைந்ததினால் வீட்டிலே ஓய்வு எடுத்து கொண்டு இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் பாடல்களை எழுதும் பொழுது காலை 4 மணிக்கு எழுந்து முழங்காற்படியிட்டு ஜெபித்து முழங்காலில் நின்றே அத்தனை பாடல்களையும் எழுதியிருக்கிறார்கள் என்று அவர்கள் குடும்பத்தினர் அருமையாக என்னுடன் பகிர்ந்து கொண்டார்கள். இப்படி கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் பரிசுத்தமாக தன்னை காத்து கொண்டு தனக்கு கொடுத்த தாளந்துகளை கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த அன்பு அண்ணன் அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்கள் மே மாதம் 1ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் மரித்து விட்டார்கள். கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த அன்பு அண்ணன் அற்புதராஜ் மர்காசியஸ் அவர்கள் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார்கள், இங்கே உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விதைத்த விதை உறங்காமல் இன்றும் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. அண்ணன் விதைத்த தேவ செய்திகள், இறை செய்திகள் மற்றும் இவர்கள் எழுதிய பாடல்கள் மூலமாக இன்றும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பிரபலமாக பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களுக்குடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய பாடல்களாக அண்ணனுடைய பாடல்கள் இன்றும் அவைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அண்ணன் இங்கே உறங்கிக் கொண்டிருந்தாலும் அண்ணன் விதைத்த விதைகள் உறங்கவில்லை, பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. அருமையான நண்பர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். God bless you.